எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்ட உசேன் பாபா பேசிகிட்டு இருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர். இன்றைக்கி பர்கூர் வந்திருக்கிறேன். தம்பி தான். தம்பி பேர் மஞ்சுநாத். நிறைய குதிரைங்க கொண்டு வந்து வெளியிலேருந்து பெங்களூரு, திருப்பதி எல்லா பக்கமும் போகிறாரு. குதிரைங்க கொண்டு வராரு, சேல்ஸ் பண்ணுறாரு. நல்ல நல்ல குதிரைங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. காட்டுவாடி குட்டிங்கள்லாம் இருக்குது. நிறைய குதிரைங்க இருக்குது. அதாவது விலைக்கு தகுந்த மாதிரி, பொருளுக்கு தகுந்த மாதிரி குதிரைங்க விலை. ஒரு லாப நோக்கு இல்லாமல் 4 பேருக்கு போய் சேரணும். நம்மளால் வாங்க முடியாதவங்க கூட வாங்கி குதிரையை வளர்த்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நம்ம அவர் பேட்டிக்காக தான் பர்கூர் வந்திருக்கிறோம். இப்போ நேரடியாக அவருடைய பேசுவோம். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேரை சத்தமாக பேசுங்க. பேர் மஞ்சுநாதன். கிட்டே வந்துருப்பா, அவர் ஃபோக்கஸ் பண்ண. பேர் மஞ்சுநாதன். மஞ்சுநாதன். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மாவட்டம் பர்கூருங்க. நீங்கள் எப்போ குதிரை பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு 6 மந்த்தாக தானே. 6 மந்த்தா? 6 மந்த்தாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட். அதுக்கு முன்னே மாடு வச்சுருந்தீங்களா? அதுக்கு முன்னே மாடு. சரி. இப்போ எத்தனை குதிரை வச்சுருக்கீங்க? 5 குதிரை இருக்குங்க. 5 குதிரை இருக்குது. குதிரைங்களா இப்போ எங்கே வாங்கிட்டு வருவீங்க? வெளியிலேருந்து தான். வெளியில் தான். என்னென்ன ஊர் இருக்குது வெளியில்? கர்நாடகா, பஞ்சாப், கர்நாடகா, பெங்களூர் சைடு, இல்லை ஆந்திரா சைடு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு மூலமாக எடுப்பேன். எனக்கு சத்தமாக பேசிக்கலாம். ஏன்னா இது உலகமே பார்க்குது உங்களை. அதனால தான். சரி. இப்போ வாங்கிறது பூரா எல்லாம் மகாராஷ்டிரா பக்கம். மகாராஷ்டிரா பக்கம் எங்கே கிடைக்குதோ அங்கே போய்ட்டு அங்கே சந்தைகளாக போவீங்களா வெளியில்? சாரங்களா வெளியே சந்தையான இப்போ வரையும் போனோம். இப்போ வரைக்கும் போனது கிடையாது. மகாராஷ்டிரா பக்கம் அங்கங்கே ஆளுக்கு இருக்காங்க. இப்போ கொண்டு வந்து அதை சேல் பண்ணியிருக்கேன். என்ன குதிரை இது? இங்கிலீஷ் பீல்டுங்க. தேர்ட் பீல்டுன்னு வாங்க. இங்கிலீஷ் பீல்டு. இப்போ அதில் மார்க் போட்டிருக்கேன். அது ரேஸ் கோச்லேருந்து வந்த குதிரை. வந்த குதிரை இங்கிலீஷ் பீல்டு. என்ன உயரம் இருக்கும்? ஒரு 60 to 62 இன்ச்சு. சத்தமே சொல்லுங்கள். 60 to 62 இருக்குங்க. அங்கே பார்த்தே சொல்லுங்கள். 62. 62. சரி. இப்போ இது சேல்ஸா? ஆமாங்க, சேல்ஸ் தான். நிறைய குதிரை வாங்குறாருங்க, நிறைய விற்கிறாரு. இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதாவது எது எப்படி இருந்தாலும் காசு பணம் முக்கியம் இல்லை மஞ்சுநாத். இல்லாதவங்களுக்கும் நம்ம குதிரை போய் சேரணும். வாங்க முடியாதவனும் வாங்கி ஓட்டணும். இதுதான் ஏன் ஆசை. அதை நீங்கள் செய்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல. ஏன் குதிரை உடம்புலாம் எப்படி இருக்கு? தீனி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் உடம்பு இந்த மாதிரி இருக்குது. வெயிலுக்கு அதுக்கு எங்கேயும் பச்சை புல்லை கிடையாது. மெயின்டைன் பண்ணோம் யாரும் கிடையாது. நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்காக கொஞ்சம் அழிச்சிருக்கு. நல்லா தீனி வச்சாங்கன்னா நல்லா குட் கண்டிஷன் வந்துடும். நல்லா பாடி டபுள் நல்லா உடம்பு பிடிச்சிக்கல. உடம்பு பிடிச்சிக்கும். சரி. இப்போது என்னுடைய உயரம் 62. 62. ஆமாம். மேக்ஸிமம் இங்கிலீஷ் பீல்டை சொல்லி பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த குதிரைக்கு 10 சொல்லி சுத்தம். கையில் பிடிச்சிக்க 10 சொல்லி சுத்தமாக இருக்கு. குதிரை ஏதாவது உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்கா? அது ஒன்றும் கிடையாது. இல்லை, உடம்புலலாம் ஃபால்ட் இல்லைங்க. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இழைச்சிருக்கு, அவ்வளோதான். இழைச்சிருக்கு. இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இழப்பா இருந்தாலும் நாங்கள் தேத்திக்கிறோம், நல்ல குதிரை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு யார் வேணுமோ கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வந்தால் நான் அவருடைய நம்பரே தரேன், ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் நண்பர் இருக்கார், அந்த பேரை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிமுகமான ஆள் தான், அதை நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். இப்போ நமக்கு இவர் தான் முக்கியம். என்ன வேலை நான் கோட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 45 ரூபா தான் கொடுத்துருவாங்க. 45 கேட்டிங்களா? 45 ரூபா. இங்கிலீஷ் பீரியடு. 62 வரும் இல்லை உயரம்? 62 இன்ச்சு. பாருங்கள், குதிரைலாம் நல்ல ஹைட்டு, அருமையாக இருக்குது. தீனி மட்டும் வச்சா உடம்பு அருமையாக ஏறிக்கும். பல்ல 4 பல்லா? 4 பல்லு தான். எல்லாம் குதிரை தான். என்ன பண்ணுறது? இந்த வெய்ய காலம் அதெல்லாம் நான் குட்டி போட்டிருக்கா? குட்டி போட்டது இங்கே இல்லை. நீங்கள் வாங்கிட்டு குட்டி போட்டு வாங்கிறதுக்கு முன்னே அங்கேயே குட்டி போட்டிருந்தது. அதனால் உடம்பு ரொம்ப இழைச்சிருக்கு. அது இல்லாமல் அங்கங்கே பாருங்கள் காயம் இருக்குல்ல, அது போய் அந்த செவுத்துலலாம் தேய்ச்சி காயம் பண்ணிக்குது. குதிரைக்குனாலே எல்லா பக்கம் காயம் பண்ணிக்குது, எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போவும் நான் சொல்கிறது என்னன்னா, நான் சொல்கிறேன், ரைட், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. அட்ரஸ் இருக்குது, அவர் நம்பர் தரேன், வந்து நேரில் பாருங்கள். இப்போ உட்காந்து ரைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குதிரை தான். கம்மி பட்ஜெட்டில் ஆசைப்படுறவங்களுக்கு இது ஆகும். இங்கிலீஷ் பீரியடு. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, தொழில் தெரியாதவங்க கூட இங்கிலீஷ் பீரியடில் தொழில் கற்றுக்கலாம். உண்மை தானே? மற்ற குதிரையை விட இங்கிலீஷ் பீரியடை பொறுத்த வரைக்கும் தொழிலே தெரியாதவங்களுக்கு கூட அது கற்றுக் கொடுக்கும் நமக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், என்னை விட பெரிய பெரிய தாதாக்கள்லாம் இருக்காங்க. நமக்கு கடுகளவுனா அது தெரிஞ்சதை அவங்க கூட நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
வேணுங்கிறவங்க வாங்க. அப்புறம் வேறு ஏதாவது குதிரை வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த குதிரைக்கான தகவல் இதுதான். ஆமாம், இந்த குதிரை 10 சொல்லி சுத்தம் தவமணியோடு இருக்குது. பாருங்க, கை கால் நல்லா இருக்குது. நடத்தி காமிச்சிட்டோம். 4 பல்லு இளங்குதிரை தான். 45,000 சொல்கிறாரு. நேரில் வந்தால் விலை முன்ன பின்ன அனுசரித்து அனுசரித்து கொடுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இல்லை முடியாது இவ்வளோ தான் விலைலாம் எல்லாமே உங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம். அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசுள்ள அவர். இன்னும் நிறைய குதிரைங்க இருக்குது. அதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக வீடியோ பண்ணி போடுறோம். இப்போது இந்த வீடியோ ஓகே.